இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா அப்பா எழுந்திரீங்கப்பா. அப்பா 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 எழுந்திரீங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். அப்பா எழுந்திரீங்கப்பா. நான் உயிரோட இருக்கிறதே உங்களுக்காக தான்ப்பா. எழுந்திரீங்கப்பா. அப்பா ப்ளீஸ் எழுந்திரீங்கப்பா. அப்பா அப்பா யாருது 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 யாருது? அப்பா 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 யாருப்பா உங்களை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு? வெளியில எல்லாரும் நான் தான் உங்களை கொல்ல முயற்சி பண்ணேன்னு என் மேல பழி சுமத்துறாங்க. எனக்கு வேற வழி தெரியாம நான் தான் உங்க பொண்ணுன்னு இந்த உலகத்துக்கு முன்னாடி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. நிஜமாவே ஏதாவது ஒரு சாட்சிய வச்சு உங்க முன்னாடிதான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன்ப்பா. என்னடி எதுக்குடி வந்த? ஓ இங்க உனக்கு யாரு வர சொன்னது? மீதி இருக்கிற என் மாமாவோட உயிரை எடுக்கலான்னு வந்திருக்கியா? அப்பூர்வா இப்படி அநியாயமா பேசாத. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் அவரோட பொண்ணு. நான் போய் எதுக்காக கொல்ல நினைப்பேன்? யார் கொல்ல நினைச்சாங்களோ அவங்கள பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. வாய மூடு. நீதான் என் மாமாவை கொல்லணும்னு நினைச்சிருக்க. போலீஸ் உன்னை ரெட் ஹேண்டடா புடிச்சிருக்காங்க. இன்னைக்கு என்னமோ நீ இவருடைய பொண்ணுன்னு சொல்லி தற்காலிகமா போலீஸ் கிட்ட இருந்து நீ தப்பிச்சிருக்கலாம். ஆனா நிரந்தரமா நான் உன்னை இல்லாம பண்றேன்டி. விட மாட்டேன், விடவே மாட்டேன். என் மாமாவை கொல்ல நினைச்ச உன்னை விடவே மாட்டேன்டி. எதுவும் புரியாம பேசாத அப்புறவா. ஏன் அப்பாவை நான் எதுக்கு கொல்ல போறேன்? அதான் அதத்தான் நானும் கேக்குறேன். அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு நான் பயந்துட்டான்ட்டே. அதனாலதான் அந்த சாவை நான் ஏத்துக்கணும்னு நினைச்சேன். நான் அவரோட பெத்த பொண்ணு. உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை அறுத்து ஏறி அந்த பொட்டை அழிச்சிரு 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 அழிச்சிரு. அம்மா 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 நீங்க தூங்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. பசியில தூக்கம் இல்லாமலாம் நம்ம நிறைய நாட்கள் வாழ்க்கையில இருந்திருக்கோம். வாங்கம்மா வந்து சாப்பிடுங்க. எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டடா. இந்த மாதிரி எல்லாம் நாம ரொம்ப நாள் இருந்திருக்கோம்னு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில பூமியை விட்டுட்டு வந்துட்டோமேன்னு உனக்கு தோணவே இல்லையாடா? இனிமே எனக்கு வேற யாருமே இல்ல, உங்களை தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பூமி நம்ம வீட்டுப்படி ஏறி வந்தான்னு வச்சுக்கோங்களேன், எதிரியுடைய பொண்ணு அடைக்கலம் தேடி வந்திருக்கிறான்ற செல்ஃப் ஈகோ சாட்டிஸ்பாக்சனோட அவளுக்கு அடைக்கலம் கொடுப்பேன். அதே அந்த அபூர்வா வீட்டுக்கு போனா அவளை கொன்றுவான். அதான் வித்தியாசம். அப்போ
பூமி வந்த உன்கிட்ட பிச்சை கேட்கணுமா? எஸ், பிச்சை கேட்கணும். எதிரிங்க நம்ம கிட்ட பிச்சை கேட்டு நாமளும் பிச்சை போட்டு அவங்க சாப்பிடுறத பாக்குற திருப்திய வேறமா. என்னடா இவ்ளோ மோசமா பேசிக்கிட்டு இருக்க? மோசமாவா? நான் என்னுடைய எதிரியோட பொண்ண எதுவும் பண்ணாம அப்படியே விடுறது உங்களுக்கு மோசமா தெரியுதாமா? இதை விட மோசமான நிலைமையை பார்த்த கடந்த காலத்தை நீங்க மறந்துட்டீங்களாமா? ஓ ஓ இங்க இருந்து. நம்மளுடைய உயிரை கையில புடிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு ஓடணும். அவ்வளோ சின்ன வயசுல உங்களை எப்படி பாத்துக்கிறது, உங்களை எப்படி பாதுகாக்கணும்லாம் தெரியாம ஒரு நாளும் துடிச்சுக்கிட்டு அப்போ பிச்சை எடுத்து பொழைக்கலான்ற யோசனைய எவ்வளவு கஷ்டப்பட்டு கைவிட்டன்றது உங்க யாருக்குமே தெரியாதுமா. அண்ணா, அண்ணா, அழாதம்மா. அழாத பூரி, வேண்டாம்மா, அழாத. உன்னை அழ வைக்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லலம்மா. இன்னைக்கு நான் பண்ண விஷயத்த அம்மா மோசம்னு சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி எத்தனை விஷயத்த தாண்டி நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோன்றத ஒரு வாட்டி அம்மாவுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சம்மா. நம்ம வாழ்க்கை எப்படி ஆனதுக்கு காரணம் அந்த கேபி தானே. அந்த கேபியை கைக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நாசமாக்குனது அந்த சரத்சந்திரா ஃபேமிலி தானே. அப்படிப்பட்ட அந்த வீட்ல இருந்து ஒருத்தரை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலன்னு அம்மா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதானம்மா? இப்ப என்ன, அவ மேல எனக்கு லவ் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நான் சாப்பிடணும்ல, அப்படிதானே? ஆமா, அப்பதான் நானும் சாப்பிடுவேன்.